Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை வண்டியூர் பகுதியில் நடந்த நிகழ்வு. அந்த பகுதியில் போதையில் வாகனங்களை அடித்து நொறுக்கி இருக்கிறது ஒரு போதை கும்பல். சௌராஷ்டிராபுரம் பகுதியில் கத்தியுடன் வந்த சிலர் பொதுமக்களையும் அச்சுறுத்தியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கடை, இருசக்கர வாகனங்கள், கார்களை அடித்து நொறுக்கி அட்ராசிட்டியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த போதை கும்பல். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். யார் இவர்கள்? எதனால் இது போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க? இவங்க மேல காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா? காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? என்ன நடந்துச்சு? பொதுமக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி எப்போதுமே பரபரப்பாக காணக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய மதுரை வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரபுரம் நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்தோம் என நேற்று இரவு 8 மணிக்கு மேலாக என்று அந்த காட்சியிலே பதிவாகி இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய ஒரு மருந்தகத்திலே வாடிக்கையாளர் ஒருவர் மருந்து வாங்குவதற்காக நிற்கக்கூடிய ஒரு நிலையிலும் அங்கே ஆசாமி ஒருத்தர் கையிலே அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கொண்டு ஆபாசமாக அவர்களை திட்டி கடையை அடைக்க வற்புறுத்தி அந்த சற்றை அவர் இறக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. இவர்கள் போதையில் இருந்தார்களா என்கின்ற ஒரு அச்சமும் அப்பகுதி மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அந்த பகுதியிலே குடியிருப்பு வளாகங்களிலே ஒவ்வொருவருடைய வீடுகளுக்கு முன்பு நிறுத்தி இருந்த 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை அவர்கள் அடித்து நொறுக்கி கீழே தள்ளிவிட்டு அந்த வாகனங்களை சேதப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் போதையிலே இளைஞர்கள் வந்திருந்து அட்ராசிட்டி செய்தது அப்பகுதி மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று அபாயகரத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே பயங்கர ஆயுதத்தை கொண்டு அந்த மருந்தகத்திலுமே அவர்கள் தாக்குதலிலே ஈடுபட்ட காட்சியும் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையிலே அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்வதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய வேளையிலே குறிப்பாக எப்போதுமே ஆள் நடமாட்டம் பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த வண்டியூர் பகுதியிலே இதுபோன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாது வாகனங்களை சேதப்படுத்தியதால் வாகன ஓட்டிகளும் நெருங்கி வரும் தீபாவளி பண்டிகையின் போது எவ்வளவோ செலவுகள் இருக்கும் பட்சத்தில் இதுபோன்று சேதம் ஏற்படுத்தி இருப்பது அப்பகுதியில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுடைய பெரும் சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.